நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீராக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம மாறன் கிடையாது, ராகவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட ஆட்டோவை எடுத்துகிட்டு ரோட்டு வழி அங்கிட்டு கூடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி வந்து ஐ விட்னஸ் இருக்கான்ல, அதாவது ராகவன் தான் கொலை பண்ணான்னு ஒருத்தர் வந்து பார்த்துருந்தான்ல, அவன் வந்து நம்ம வீரா ஓட்டிகிட்டு போன ஆட்டோவுக்கு வந்து கை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆகா, இவன் வந்து ஐ விட்னஸில் இவன் ஏதாவது நம்மளை பார்த்தா உண்மையை சொல்ல மாட்டான், அதனால் வந்து நம்ம ஃபேஸை மறைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாங்க. மாஸ்க்கை போட்டுட்டு அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போகும்போது வந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த ஐ விட்னஸ்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் ஒரே செழிப்பாக இருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்காங்க. ஆமாம் மச்சான், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சிக்கிச்சு, அதை வச்சு அவங்கக்கிட்ட காசை கறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே வீராக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா ஆக்சிடென்ட் கேஸை வச்சு காசை கறந்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க மைண்டு வந்து டிரைவிங்லேயே இல்லை. விறுவிறுன்னு போகும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு ரோட்டு கடை மாதிரி இருக்குது. அந்த ரோட்டு கடை ஓரத்தில் உள்ள அந்த வாளி அந்த பொருள் மேலாம் இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே வந்து அவங்க சண்டைக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. வீரா வந்து பயத்தில் ஆட்டோ இங்கிட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம மாறன் வந்து தற்செயலாக அந்த இடத்துக்கு வராங்க. என்ன பிரச்சனை வீரா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தெரியாமல் வந்து அந்த அந்த கடையில் உள்ள அந்த இதை வந்து உடச்சி இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அதுதான் துரத்திட்டு வராங்களா, சரி இரு நான் பேசிக்கிறேன், யார் என்ன கேட்டாலும் அந்த ஆட்டோ வந்து நான் தான் ஓட்டேன்னு சொல்லிடு, தயவுசெய்து சட்டையை கழட்டி கொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த காக்கி சட்டையை வந்து கழட்டி கொடுக்காங்க. அதை வந்து மாறன் போட்டுக்கிறாங்க. மாறன் போட்டுக்கிட்டு ஒருவருன்னு போய் ஆனால் நான் தானே ஓட்டேன், மன்னிச்சிருங்கண்ணே சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி என்ன தம்பி பார்த்து ஓட்ட மாட்டியா, பார்த்தியா எத்தனை பொருள் சேதமாயிடுச்சு, உயிர் சேதமாயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாமல் இடிச்சிட்டேனே, இந்தாங்கண்ணே உங்களுக்கு தேவையான பொருளுக்கான காசை கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காசை கொடுத்துட்டு வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் வீராக்கு வந்து மெயினாக டவுட் வருது. என்னடா இது, இவன் வந்து நான் பண்ணதுக்கு வந்து அவன் போய் வந்து பழி ஏற்றுக்கிறான். இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் ஒரு 10 ரூபாயை வந்து அவங்க அண்ணன் வந்து திருடினாரு, அதுக்கு பார்த்தா நான் தான் திருடினேன்னு சொல்லிட்டு அப்போ பழி ஏற்றுக்கிட்டான். இப்படி எல்லாத்துக்குமே இவன் பழி ஏற்றுக்கிட்டா இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன் இவன் வந்து நம்ம அண்ணனை கொன்னவங்களுக்காக இவன் யாருக்காவது பழி ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. விறுவிறுன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவனையுமே வந்து உண்மையை மறைச்சிக்கிருக்கான்னு அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை வந்து யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் வள்ளியம்மா வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க. வள்ளியம்மாட்ட போய் கேட்டால் தான் இதுக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வள்ளியம்மா கிட்ட வந்து போகிறாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது, அது என்ன உண்மைன்னு என்கிட்ட தயவுசெய்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே வீரா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்காங்க. இல்லைம்மா எனக்கு தெரியும், உண்மையை சொல்கிறீங்களா இல்லைன்னா அந்த வீட்டையே வந்து நான் மொத்தமாக தலை மூழ்கிட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிருமா, இந்த உண்மையை வந்து நீ மாறன்கிட்ட சொல்லாத, ஆக்சிடென்ட் பண்ணது வந்து மாறன் கிடையாது, உண்மையாகவே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வீராக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.